செப்டம்பர் 26, 2022 இரவு ரஷ்யாவையும் ஜெர்மனியும் இணைக்கிற பால்டிக் சீயோட கடலுக்கு அடியில ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. வெடிக்க வைக்கப்பட்டது நார்ட் ஸ்ட்ரீம் 1 and 2. ரஷ்யால இருந்து ஜெர்மனிக்கு கேஸ் கொண்டு போற 2 அண்டர் வாட்டர் பைப்லைன்ஸ் ஒரே நேரத்துல டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டது. இதை யார் யார் பண்ணிருக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா, ரஷ்யா சொன்னது இது அமெரிக்கா தான் பண்ணாங்கன்னு. அமெரிக்கா நாங்க பண்ணலைன்னு சொல்ல, உக்ரைனும் நாங்க பண்ணலைன்னு சொல்லிருச்சு. பிளான் என்னன்னா, ஜெர்மனி உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றதுனால ரஷ்யா தான் இதை பண்ணியிருக்கணும் நம்ப வைக்கிறது. 4 வருடமா இதை யார் பண்ணாங்கன்னு தெரியாமையே இருந்துச்சு. இப்ப ஜூலை 4, 2026ல ஜெர்மனி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. உக்ரைனோட ஒரு மிலிட்டரி ஆபீசர் தலைமையில 6 பேர் கொண்ட ஒரு டைவிங் டீம். ஆனா இந்த நாடு கதை 2022ல ஆரம்பிக்கல. 1999ல மிஸ்டர் நோபடி ரஷ்யாவை ஆட்சி செய்ய கிரெம்லின்ல உட்கார்ந்தாரு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது அந்த மிஸ்டர் நோபடி தன் நாட்டுக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலான்னு அவர் எப்படி ஐரோப்பியாவை 15 வருடமா ஒரு டிராப்ல வைத்திருந்தாரு. நார்ட் ஸ்ட்ரீமை டிஸ்ட்ராய் பண்ணவர் யாரு, அந்த டிராப்போட தாக்கம் என்ன, சோவியத் யூனியன் உடைஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்யாவுடைய எக்கனாமி கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிருந்தது. யூரோப், அமெரிக்கா, நேட்டோ புட்டினை ஒரு சாதாரண கேஜிபி ஏஜென்ட்டா பார்த்தாங்க, குறைத்து மதிப்பிட்டார்கள். அதுதான் அவங்க செய்த முதல் மிகப்பெரிய தப்பு. அவங்க கண்ணுக்கு ரஷ்யாவோட எக்கனாமி ரொம்ப வீக். இட்டாலிங்கிற குட்டி நாட்டை விட சின்னதா இருந்தது. இயற்கை வளம் இருந்தாலும் மக்கள் தொகை ரொம்ப குறைவு. மேனுஃபேக்சரிங்ல வீக்கா இருந்தாங்க. சைனாவை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. அப்போ நேட்டோவோட மிலிட்டரி கூட ரஷ்யாவோட மிலிட்டரியை கம்பேர் பண்ண முடியாத நிலைமையில இருந்துச்சு. அதனால ரஷ்யானால கண்டிப்பா திரும்ப எழுந்து நிக்க முடியாதுன்னு நம்பினாங்க. ரஷ்யா தனித்து இருக்க முடியாது, நிச்சயமா சைனா மாதிரி ஏதோ ஒரு நாடை சார்ந்தே இருக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கும்னு நம்பினாங்க. அதாவது ரஷ்யா சைனாவோட ஜூனியர் பார்ட்னரா தான் எப்பவுமே இருக்கும், தனித்து எதையுமே பண்ண முடியாதுன்னு நம்பினாங்க. ஆனா புட்டின் அவர்கள் தெளிவா இருந்திருக்காரு. அவங்களோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆயுதமா மாத்த ஆரம்பித்தார். சைனா எப்படி மேற்குலக நாடுகளை பயன்படுத்தி வளர்ந்துச்சோ அதே மாதிரி புட்டின் சைனாவை பயன்படுத்தி கொண்டார். சைனீஸ் மார்க்கெட்ல எண்ணெயை வித்து நல்ல காசு சம்பாரிச்சாங்க. அதே சமயத்துல சென்ட்ரல் ஏசியா, இந்தியா, ஆப்பிரிக்கா, ஏன் யூரோப்ல கூட ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ, டிபெண்டன்சிய சத்தமே இல்லாம சைனா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு வளர்த்தெடுத்தார். அதுல ஒண்ணுதான் இந்த நார்ட் ஸ்ட்ரீம்ஸ். 1999ல மிஸ்டர் நோபடின்னு ஒண்ணுமே இல்லாதவர், இவர்னால என்ன பண்ண முடியும்னு குறைத்து மதிப்பிடப்பட்டவர், இவங்க மேல ஒரு கண்ணை வைக்கணுங்கிற அளவு ஒருத்தலைன்னு டிஸ்மிஸ் பண்ணாங்க. சைனாவோட ஜூனியர் பார்ட்னரா தான் எப்பவுமே ரஷ்யா இருக்கும்னு நம்பினாங்க. ரெண்டுமே மிஸ்டேக். அப்ப ரெண்டுக்குமே ஒரு விளைவு இருக்குமல்ல. புட்டினோட முதல் ஆயுதமே கேஸ். அவருக்கு தெரியும் எப்ப வேணாலும் ரஷ்யாவை ஆபத்து சூழலாம்னு. சத்தமே இல்லாம பால்டிக் சி கடலுக்கு அடியில ரஷ்யால இருந்து ஜெர்மனிக்கு டைரக்டா அண்டர் வாட்டர் கேஸ் பைப்லைன் போட்டாரு. நார்ட் ஸ்ட்ரீம் 1 and 2. இது ஒரு வருடத்திற்கு 110 பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் கேஸ் கொண்டு போற கெப்பாசிட்டி இருக்க பைப்லைன்ஸ். ஜெர்மனி மட்டும் இல்ல, யூரோப்புடைய பல நாடுகள் கேஸ்க்கு இந்த பைப்லைனை நம்பிதான் இருக்கு. 2005 இருந்து 2021 வரை 15 வருடமா ஜெர்மனிக்கு சீப்பான பிரைஸ்ல கேஸை கொடுத்து ஜெர்மனிய சத்தமே இல்லாம ரஷ்யாவை சார்ந்து இருக்கிற மாதிரி மாத்தி விட்டார். ஜெர்மனியில் இருக்க ஃபேக்டரிஸ் ரன் ஆக, முக்கியமா பெரிய பெரிய கார் கம்பெனிஸ் இந்த கேஸை தான் பயன்படுத்துறாங்க. இதை அவங்க ஒரு பிசினஸ் டீலா தான் பார்த்தாங்க. அமெரிக்கா வார்ன் பண்ணாங்க, இது டேஞ்சரஸான டிபெண்டன்சி, ரஷ்யாவை நம்பாதீங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுமே ரஷ்யாவை அவங்க என்ன பண்ண பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஜெர்மனி அதை கேட்கல. பாலிடிக்ஸையும் பிசினஸையும் மிக்ஸ் பண்ணாதீங்க, ரஷ்யாவை நாங்க நம்புறோம்னு சொன்னாங்க. ஜெர்மனி நாட ஒரு சாதாரண கேஸ் பைப் லைனை தான் பார்த்தாங்க. ஆனா ரஷ்யாக்கு இது ஒரு லோடட் கன். மலிவான விலைக்கு எரிவாயுவை கொடுத்துட்டு மனுஷன் 15 வருஷம் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த காமெடி என்னன்னா, ரஷ்யா அதை நிறுத்தி அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு கிடையாது, எல்லாம் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. ரஷ்யா பாதிக்கப்படும்னு நினைச்சு அவங்க நிறுத்தினாங்க. ஆனா பாதிக்கப்பட்டது அவங்க தான். ரஷ்யாக்கு இந்தியா, சைனான்னு 2 மிகப்பெரிய மார்க்கெட் இருந்தது. பிப்ரவரி 24, 2022 நேட்டோ எக்ஸ்பேன்ஷன்னால உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பிக்க, ஐயா பைடன் ஐயா அமெரிக்கா ரஷ்யாக்கு சாங்ஷன்ஸ் போட ட்ரேட்ஸை ஸ்டாப் பண்ணாங்க. ரஷ்யாவோட ப்ராப்பர்ட்டிஸை ஃப்ரீஸ் பண்ணாங்க. பேங்க் டிரான்சாக்ஷன்ஸை கட் பண்ணாங்க. அமெரிக்காவோடு சேர்ந்து யூரோப்பும் ரஷ்யாவுக்கு சாங்ஷன்ஸ் போட கட்டுப்பாடுகளை விதிக்க புட்டினோட ரெஸ்பான்ஸ் ஒன்றும் இல்லை. அவர் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்தாரு. அவங்களா ரஷ்யாவுக்கு கட்டுப்பாடு போடுறேன்னு அவங்களுக்கே கட்டுப்பாடு விதிச்சுக்கிட்டாங்க. இப்போ நாடுக்கு திரும்பி வருவோம். ஒரே வாரத்தில்
காலத்துல யூரோப்ல பல நாடுகள் ஆட்டம் கண்டுருச்சு. ஜெர்மனி அவசர அவசரமா அமெரிக்கா, நார்வே, கத்தார்ல இருந்து எரிவாயு வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ரஷ்யா கொடுத்ததோட 3-4 மடங்கு விலை அதிகமா. ஜூலை 2, 2026 ஜெர்மனி கண்டுபிடித்து சொன்னது என்னன்னா, அந்த நாடு பைப்லைன்ஸை வெடிக்க வச்சது உக்ரைனுடைய ஆர்மி ஆபீசர் செர்கி குட்ஸ்னெட்சோவ் போலியான டாக்குமெண்ட்ஸை வச்சு ஒரு படகை வாடகைக்கு எடுத்துட்டு இவர் தலைமையில 6 பேர் கொண்ட டைவிங் குழு மிலிட்டரி கிரேட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை பயன்படுத்தி அந்த பைப்லைனை வெடிக்க வச்சிருக்காங்கன்னு இவங்க ஆதாரப்பூர்வமா ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஜெர்மனியோட டெர் ஸ்பீஜல் மேகசின் சொன்னதாவது 2022 இந்த வெடிப்புக்கு முன்னாடி CIA ஆபரேட்டிவ்ஸ் உக்ரைனோட ஒரு டீம் கூட சீக்ரெட் மீட்டிங் போட இந்த பிளான் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. முடிவு CIA இதை பண்ணாதீங்க, டோன்ட் டூ இட்னு வார்ன் பண்ணிட்டு போனதாகவும் உக்ரைன் அந்த வார்னிங்கையும் மதிக்காம ப்ரொசீட் பண்ணதாக அந்த மேகசின்ல சொல்லியிருக்காங்க. ஆக இது நடக்க போகுதுன்னு அமெரிக்காவுக்கும் தெரியும். ஆக மொத்தத்தில் இதை பண்ணது அமெரிக்கா, உக்ரைன் 2 பேர் சேர்ந்து. இப்போ பலியானது யாருன்னு கேட்டா அங்கதான் ஹைலைட்டு. அவங்களுடைய நட்பு நாடுகளான யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இதுல ஜெர்மனிக்கு அவங்க கேஸ் விற்பனை பண்ணியிருக்காங்க இந்த பைப்லைன் வெடிச்சதுக்கு அப்புறம். ஆனா விலை 3-4 மடங்கு அதிகமா ரஷ்யா கொடுத்ததோட. என்ன மாதிரி பிசினஸ் அதெல்லாம். உக்ரைன் இப்பவும் நிஜமா நாங்க பண்ணலன்னு சமாளிக்கிறாங்க. CIA இப்பவும் இதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சமாளிக்கிறாங்க. ஜெர்மனி இன்வெஸ்டிகேட் பண்ணது நம்பாம இருக்க முடியுமா? இந்த குற்றச்சாட்டை ரஷ்யா முன் வச்சிருந்தாங்கன்னா கூட சரி ரஷ்யா பொய் சொல்றாங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை கண்டுபிடிச்சு ஆதாரபூர்வமா நிரூபிச்சது ஜெர்மனி. அதாவது தன்னுடைய சொந்த நேச நாடுகள் நாசமானாலும் பரவாயில்ல, மக்கள்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னோட எதிரி பாதிக்கப்படணும் என்ன ஒரு நல்ல எண்ணம். இந்த உண்மை தெரியாத வரைக்கும் அமெரிக்கா நடத்தின நாடகம் என்னன்னா, நாங்க தான் வருடக்கணக்கில் வான் பண்ணமே ரஷ்யாவை நம்பாதீங்கன்னு, ஜெர்மனி நீங்க தான் கேட்கலன்னு. ஜெர்மனி ஏதோ பெரிய தப்பு செஞ்சிட்ட மாதிரி அவங்க பக்கம் திருப்பி விட்டுருந்தாங்க. இதனால பெருசா பாதிக்கப்பட்டது ஜெர்மனி. உலகத்துடைய மிகப்பெரிய கெமிக்கல் கம்பெனி BASF ஜெர்மனில தான் இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் கட் ஆனதுனால ப்ரொடக்ஷனை கட் பண்ணாங்க. அவங்க சில பிளான்ட்ஸையே க்ளோஸ் பண்ணாங்க. மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. வோல்க்ஸ்வேகன் ஜெர்மனியோட பிரைடு, அவங்களும் ரஷ்யாவோட கேஸை நம்பி தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் கேஸ் விலை அதிகரிக்க காஸ்ட் கட் பண்ண, லே ஆஃப் பண்ணாங்க. கொத்தா வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கள டிஸ்மிஸ் பண்ணாங்க. பொருளாதார வல்லுநர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க இதை டி இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் ஜெர்மனின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலைமை. இப்போ இதை ஆளாக்கியது யார்? ரஷ்யா நம்பிக்கை துரோகம் பண்ணுச்சா, இல்ல அமெரிக்கா, உக்ரைன் அவங்களுடைய நட்பு நாடுகள் நம்பிக்கை துரோகம் பண்ணுச்சா? இப்போ இதை செய்த எக்ஸ்ப்ளோஷனை தலைமை தாங்கிய உக்ரைனியன் ஆர்மி ஆபீசர் செர்கை குஸ்னெட்சோவ் ஜெர்மனி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போர் குற்றவாளியா. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த அரெஸ்டுக்கு அப்புறம் அதை நாங்க பண்ணலைன்னு உக்ரைன் சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஜெர்மனி உக்ரைனுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் யூரோஸ்க்கு ஆயுதங்கள் வழங்கினாங்க. ஜெர்மனி உக்ரைன் மிலிட்டரியை சப்போர்ட் பண்ணாங்க ரஷ்யாக்கு எதிராக. இப்போ ஜெர்மனி விழித்து கொண்டு இருக்கும்னு நம்பலாம். ஜெர்மனி ஒரு தூங்கிட்டு இருக்க டிராகன் மாதிரி. அதை இந்த ஒரு பைப்லைன் வெடிப்பு உண்மையான உலகம் ஜியோ பாலிட்டிக்ஸ் கிளான்ஸை கொஞ்சம் காமிச்சிருக்கு. ஜெர்மனி ஹிட்லரை தோக்கடிச்சது ரஷ்யா. ரஷ்யாவோட வின்டர் குளிர் யூரோப்பை கிட்டத்தட்ட அடிமையாக்கி இருந்தாங்க. இப்போ அமெரிக்காவோட உண்மையான முகம் ஜெர்மனிக்கு வெட்ட வெளிச்சமாக. ஜெர்மனி என்ன பண்ண போகுதுன்னு அடுத்த 10 வருடங்கள்ல நிச்சயமா ஒரு பெரிய ஷிஃப்ட் இருக்கும் ஜெர்மனியோட பாலிசிஸ், நண்பர்கள், பகைவர்கள், இந்த டெசிஷன் மேக்கிங்ல. இது என்ன ஹைலைட்? இதை விட பெரிய விஷயம் ஒன்று இருக்கு. சரி, உக்ரைன்ல போர் நடக்குது, அங்க குழந்தைகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள போர் சூழல்ல வச்சுக்க வேண்டாம்னு உக்ரைனை விட்டு வெளியேற்றி நேட்டோ நாடான துருக்கியில இவங்களை கொஞ்ச நாள் பத்திரமா பார்த்துக்கங்கன்னு உக்ரைன் ஒப்படைக்க துருக்கி சென்ற உக்ரைனிய பெண் குழந்தைகளுக்கு அங்க என்னென்ன நடந்துச்சுன்னு கேட்டா அதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இப்போ உலக நாடுகள் திரும்பி பார்க்குது. அமெரிக்காவுக்கு தேவைனா என்ன வேணாலும் பண்ணும். தன் எதிரியை நசுக்க சொந்த நட்பு நாடுகளையும் நாசமாக்க தயங்காது. இப்போ புட்டின் இந்த ஒரு பைப்லைன் எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனம். ஆபத்து வரும்னு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே சரியா யூகிச்சு ஒரு பிசினஸை, அந்த நாட் பைப்லைன்ஸை, யூரோப்புக்கான கேஸ் சப்ளையை எவ்வளோ அழகா ஒரு கவரா பயன்படுத்திக்கிட்டாரு. தனக்கு நிகரான ஒரு நாடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ரஷ்யாவை உடைக்க எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க. கடைசியில பார்த்தா புட்டின் யாரையுமே நம்பல. அவர் சைனாவை பயன்படுத்திக்கிட்டாரு, யூரோப்பை பயன்படுத்திக்கிட்டாரு. ஏன் இந்தியா கூட தெரியல எனக்கு அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு. எனக்கு தெரிஞ்சு ரஷ்யாவோட ஒரே நண்பன் இந்தியா தான் நினைக்கிறேன். இல்ல நம்மளையும் பயன்படுத்திட்டு தான் இருக்காரான்னு தெரியல. இதுவே வேற ஒரு தலைவராவோ வேற ஒரு நாடாவோ இருந்திருந்தா இவ்வளோ அழுத்தத்தை நிச்சயமா தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. ரஷ்யா புட்டின் அவர்களுடைய இத்தனை வருஷ ரெசிஸ்டன்ஸ் பாராட்டுக்குரியது. எந்த திசையிலிருந்து அழுத்தம் நெருக்கடி கொடுத்தாலும், அதாவது மிலிட்ரியோ இல்ல எக்கனாமிக்கலாவோ திருப்பி அடிக்க ஒண்ணுமே இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி வச்சிருக்காரு. இதுல இந்தியாக்கான லெசன்
ஒன்றும் இல்லை. அப்படியே இந்தியா ரஷ்யாவை ஃபாலோ பண்ணணும், பயன்படுத்திக்கணும், பயன்படுத்திட்டு இருக்கோம் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ்க்காக. அதுக்கும் மேலேயும் கூட நம்ப தகுந்த 1-2 நாடுகள்ல ரஷ்யாவுக்கு முதலிடம், புட்டினுக்கு முதலிடம். கண்ணை மூடிட்டு நம்பலாம். தான் தாங்கிற சுயநலம் கிடையாது, துரோகம் பண்ண மாட்டாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ரஷ்யா நினைச்சிருந்தா இந்தியாவுக்கு கொடுக்குறாங்களா ஆயுதங்கள், அதுக்கு 1008 கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கலாம். ஆனா எதுவும் கிடையாது. இந்தா நண்பா எடுத்துக்கோ, அதுதான் ரஷ்யா. இதுவே அந்த பக்கம் பாருங்க, நட்பு நாடுகள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ரஷ்யாவை உடைக்கணும், பைப்லைனை வெடிக்க வச்சுட்டாங்க. இதுதான் அமெரிக்கா. இது போக 3 மடங்கு விலையை வச்சு கேஸை வித்து லாபமும் பார்த்தாங்க. இதை தான் எப்பவுமே சொல்றாங்க, அமெரிக்காக்கு ஒரு பிசினஸ் தொடங்குறது அவங்களதான் இருக்கும், முடிக்கிறது அவங்களதான் இருக்கும். இந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல சம்பந்தப்பட்டு பாதிக்கப்படாத ஒரே நாடு அமெரிக்கா. அதே மாதிரி லாபம் அடைந்த ஒரே நாடும் அமெரிக்கா தான். நம்ம சப்போர்ட் எப்பவுமே யாருக்கு இருக்கும்னு நீங்க சொல்லுங்க. இந்த வில்லத்தனத்தை எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோ நல்லா இருந்துச்சா? அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. நமக்கும் ரஷ்யாக்கும் ஜெய்ஹிந்த்.